நேத்து நம்ம குட்வில் பார்த்தோம் நினைக்கிறேன். லைக் ஃபியூ மெம்பர்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ குட்வில் நேத்து எடுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ அதுல ஏதாவது உங்களுக்கு ரெஃபர் பண்ணீங்களா? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ஐ மேம் திங்க் நேற்று எல்லாமே கிளியரா இருந்தது மேம். பட் லைட்டா நெட்வொர்க் இஷ்யூ இருந்தனால ஒரு சில டாபிக் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூசபிளா இருந்தது. ஓ, ஓகேடா, சரி, ஓகே. ஸோ அது நம்ம ஃபோர்த் சாப்டர் வரும்போது பார்க்கலாம். இல்லைன்னா லைக் கிளாஸ் முடிச்சுட்டு உனக்கு எந்த இடத்துல டவுட் இருக்குன்னு சொல்லி கேளு. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? ஓகே மேம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து ஆ ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸ்ல எடுத்துருந்தாங்க. என்னதுடா? ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஆன்லைன் கிளாஸ்ல முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டாங்க. பட் லைக் ஒரு யார் யாருக்கு முடிச்சிருக்காங்க? ஸோ இல்லை எல்லாருக்குமே முடிச்சிட்டாங்க. எனக்கும் முடிச்சிட்டாங்க மேம். ஏன்னா பிகாஸ் இப்போ லைக் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் ஒவ்வொரு மாதிரி போயிருப்பாங்க. ஸோ பெட்டர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் இருந்துலே போய்க்கலாம். ஓகே, நீ ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தாலும் ஃபைனு. ஸோ இன்கேஸ் லைக் இதுல உனக்கு சம்டைம்ஸ் லைக் சில டாபிக்ஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கிளியரா இருக்கலாம். ஸோ அது நீ வந்து ரீகால் பண்ணிக்கோ. ஓகேவா? அது ஃபைன் தானே உனக்குடா? நம்ம ஸ்டார்டிங்ல லைக் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்தே போய்க்கலாம். தென் நமக்கு ரொம்ப என்ன சொல்றது லேட். ஸோ நம்ம முடிச்சோம்னா அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் சாப்டர்ல இருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு உனக்கும் சில டவுட்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. ஸோ லிசன் பண்ணிக்கோ. ஸோ ஏதாவது டவுட்னா கிளாரிஃபை ஆயிக்கும்ல. ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து உங்களுக்கு வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு என்னன்னா, ஸோ லாஸ்ட் லைக் ஐ திங்க் 11th வந்து நீங்க வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது டபுள் என்ட்ரி சிஸ்டம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது ப்ராப்பரா நம்மளோட அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்றது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் ஆகட்டும், இல்ல லைக் ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் ஃபாலோ பண்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவங்க வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம். அதாவது இட்ஸ் நத்திங் பட், ஸோ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அந்த பிஸ்னஸ்ல இருக்கிற லைக் என்ன இன்கம், ஸோ லைபிலிட்டிஸ் என்ன, அசட்ஸ் என்ன, வாட் ஆர் த இன்கம்ஸ், வாட் ஆர் த எக்ஸ்பென்சஸ், ஸோ இது எல்லாமே, ஸோ எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கு, ஸோ எவ்வளோ அசட் இருக்கு. ஸோ அட் எண்ட் ஆஃப் த இயர் வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக, ஸோ எம்ப்ளாயிஸ் நம்ம ரெக்ரூட் பண்றோம். ஸோ நம்ம லைக் ஃபார் லைக் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இவ்வளோ பீப்புள்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஸோ அவ்வளோ பர்சன்ஸ்க்கு நம்ம சேலரி கொடுக்குறோம். ஸோ பில்டிங்னா பில்டிங்கோட ரெண்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸும் இருக்கு, ஸோ இன்கம்ஸும் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம், ஸோ நம்ம பர் டே வந்து லாட் ஆஃப் டிரான்சாக்ஷன் வச்சிருப்போம். ஸோ இது எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்துட்டு ஸோ ப்ரீவியஸா நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா புக் லைக் அதாவது புக் கீப்பிங் அப்படின்னு இருந்துச்சு. புக் கீப்பிங்னா என்ன, ஸோ ஒரு நோட், அக்கௌண்ட்ஸ் நோட்ல அந்த மாதிரி என்ன பண்ணி வச்சிருந்தாங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் நவடேஸ் லைக் என்ன சொல்றது, பிசினஸ் க்ரோ ஆகும்போது ஸோ இட்ஸ் ஸோ நமக்கு அதுவும் இல்லாம நமக்கு நிறைய டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்றது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னாலே ஸோ வி ஹாவ் என் நம்பர் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தட் வி நீட் டு ஃபாலோ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இருக்கிற இதுல சுச்சுவேஷன்ல வந்துட்டு ஸோ வி நீட் டு மெயின்டைன் அ ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி பர் டே நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ எல்லா டிரான்சாக்ஷனுமே நம்ம என்ன பண்ண முடியாது, வி கான்ட் ரிமெம்பர். ஆல்சோ இஃப் வி ரெக்கார்டட் இன் சம் பிசிக்கல் நோட் புக் லைக் அக்கௌண்ட் லைக் நோட் புக்ல நம்ம என்டர் பண்ணி வச்சிருந்தாலுமே ஸோ இட் மே ஹேப்பன் டு லாஸ். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், அந்த நம்ம ரிட்டன் டாக்குமெண்ட்டா எழுதியிருந்தாலுமே அதை நம்ம என்ன பண்ண முடியாது, வேலிட் டாக்குமெண்ட்டா நம்ம என்ன பண்ண முடியாது, எங்கேயுமே நம்ம என்ன ப்ரொசீட் பண்ண முடியாது. ஒரு ஜிஎஸ்டி ஃபைலிங்கோ எதுக்குமே நம்ம என்ன பண்ண முடியாது, வி கான் ப்ரொசீட் தட். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ராப்பரா டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது இது இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம்ங்கிறது வந்து இட்ஸ் ஃபார் பிக் கன்சர்ன்ஸ் லைக் ஸ்டாண்டர்டா லைக் ரெஜிஸ்டர் பண்ண பிரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து யூஸ் பண்றது வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. வேற ஸ்மால் கம்பெனிஸ்
ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு லைக் தே வில் ஃபாலோ த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இன்கம்ப்ளீட் அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டம்ங்கிறது ப்ராப்பரா இருக்கும். லைபிலிட்டிஸ் என்ன, அசட்ஸ் என்ன, so இந்த மாதிரி லைக் எல்லாமே எண்ட் டு எண்ட் எல்லாமே இருக்கும். பட் வேறஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கும் போது லிமிடெட் இன்ஃபர்மேஷன், நமக்கு நமக்கு ப்ராஃபிட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன வேணும், ஸோ என்ன எக்ஸ்பென்ஸ் வந்திருக்கு, என்ன இன்கம், லைக் எவ்வளவு இன்கம் வந்திருக்கு, ஸோ ஜஸ்ட் அவங்க என்ன மினிமல் ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் அதுல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ப்ராப்பரான என்ன பண்ண அது வந்து ஒரு எவிடன்ஸா இருக்காது. ஸ்டில் ஸ்மால் கன்சர்ன்ஸ்க்கு வந்து அது அது வந்து என்ன சொல்றது, அது வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அது அந்த இந்த என்டையர் டாபிக் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸோட என்டையர் டாபிக் நீங்க வந்து பாக்குறதா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகேவா? ஸோ first the meaning, like when accounting records are not strictly maintained according to the double entry system. Double entry system லெவலுக்கு வந்து நம்ம இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் லைக் ஜஸ்ட் என்னென்ன என்ட்ரிஸ், என்னென்ன ரிசீவ் ஆயிருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு, இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, லைக் என்ட்ரி பண்ணி வச்சுக்குவாங்க. தீஸ் ரெக்கார்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். ஜென்ரலி கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். கேஷ் அக்கௌண்ட்ங்கிறது என்ன, பர்ச்சேஸ், சேல்ஸ், இந்த மாதிரி எல்லாம், அதாவது எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸோ தட்ஸ் கேஷ். ஸோ நீங்க கேஷ் வந்து எய்தர் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, லைக் கேஷா பே பண்ணுவீங்க, இல்ல இஎம்ஐயா பே பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ பர்ச்சேஸ், சேல்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க கேஷ் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணுவீங்க. பர்சனல் அக்கௌண்ட் என்னன்னா கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ்னா என்ன, லைக் கஸ்டம் ஓகே கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் என்ன, ஸோ நம்ம யாருக்கு டெபிட்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ்னா நம்ம லைக் நம்ம யாருக்கு அமௌண்ட் இனி ஸ்டில் பே பண்ணணும், நமக்கு யார் இனி ஸ்டில் பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம எதுல மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்ஸ்ல வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதுதான் அந்த பாயிண்ட். தென் so under this some transactions are recorded fully, that is for like some transaction both debit and credit aspects are entered. So credit நமக்கு வரது, டெபிட் நம்ம கிட்ட இருந்து போறது. லைக் டெபிட்னா சம்டைம்ஸ் லைக் நம்ம பேமெண்ட் பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னா, ஸோ நம்ம ரா மெட்டீரியல்ஸ் நம்ம லைக் நம்ம பிசினஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸோ வி வில் கன்சிடர்ஸ் பர்ச்சேஸ் நடக்கிற இடத்துல என்ன ஆகும், ஆப்வியஸா நம்ம கேஷ் என்ன ஆகும், டெபிட் ஆகும். ஸோ இதே நம்ம சேல் பண்றோம், நம்ம பர்ச்சேஸ் பண்ண ரா மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம ஒரு ப்ராடக்ட் லைக் ப்ரொடக்ஷன் நடந்து ஸோ அந்த ப்ராடக்ட் நம்ம என்ன பண்றோம், சேல் பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ வி வில் கெட் அமௌண்ட். அந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கும், கிரெடிட் நடக்கும். ஸோ இதுதான் வந்து அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. So for example, the both aspects are entered for cash received from customer and cash paid to the creditors. So some transactions are partially recorded. That is only one aspect is recorded. For example, expenses paid expenses paid may be entered only in cash account. Some transactions are not recorded. So end to end. So when it's come to double entry system என்ன பண்ணுவோம்னா end to end அந்த டிரான்சாக்ஷனோட end to end எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், என்டர் பண்ணுவோம். ஆனா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல வந்து பார்ஷியலா தான் நம்ம என்டர் பண்ணுவோம். ஒண்ணு நம்ம வாங்கினதை என்டர் பண்ணிருப்போம், இல்ல நம்ம கொடுத்ததை என்டர் பண்ணிருப்போம். இதுதான் லைக் அதுதான் வந்து அங்க பார்ஷியலா நம்ம லைக் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் சொல்றாங்க. தென் லைக் both debit and credit aspects are not entered. So, for example, depreciation on fixed asset. Hence, these are usually called as incomplete records. It's an ஓகே அன்சைன்டிபிக். ஸோ சேம் அதே தான், இட்ஸ் அன் இன்கம்ப்ளீட் அண்ட் அன்சைன்டிபிக் வே. இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்ல முடியாது, இது எங்கேயும் நம்ம வந்து லைக் பேலன்ஸ் ஷீட் மாதிரி ப்ராப்பரான டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல நம்ம ரெக்கார்ட் பண்ற மாதிரி இது எங்கேயுமே நம்ம என்ன பண்ண முடியாது, எவிடன்ஸா ப்ரொவைட் பண்ண முடியாது. திஸ் இஸ் நாட் அ சயின்டிபிக் வே. அண்ட் it was called as single entry system of bookkeeping. So just like small scale industries வந்து என்ன வந்திருக்கு, எவ்வளவு வந்திருக்கு, ஸோ சும்மா சிங்கிள் என்ட்ரிஸ் வந்து மெயின்டைன் பண்ணி லைக் நோட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ மீனிங் ஓவர்வியூ ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இதுதான். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு?
இது ஆக்சுவலா இது உங்களுக்கு ஐ திங்க் 2 மார்க்ல வரும் நினைக்கிறேன். ஸோ வாட் மீனிங் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஆல்வேஸ் ஒரு குட் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. லைக் என்ன கொஸ்டின் கேட்டாலுமே 2 மார்க் ஆகட்டும் சரி, 2 மார்க் 2 மார்க்கும் சரி, நீங்க இல்ல அடுத்து லைக் 5 மார்க்ஸ் அந்த மாதிரினாலும் சரி, பாயிண்ட் லைக் புல்லட்ஸ் போட்டு லைக் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் ஆகட்டும் சரி, இல்லை உங்க ஸோ அது இப்பத்துல இருந்தே நீங்க லைக் வைல் ஸ்டார்டிங் என்ன சொல்றது, இப்பத்துல இருந்தே நீங்க உங்க யூனிட் டெஸ்ட்ல உங்களோட குவார்டர்லி டெஸ்ட்ல ஸோ என்னதுனாலுமே அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு தியரிஸ் கம்மி, காமர்ஸை பொறுத்த வரைக்கும் தியரிஸ் அதிகம். ஸோ வேற கம் டு அக்கௌண்ட்ஸ் தியரிஸ் கம்மி, சம்ஸ் தான் அதிகம். பட் தியரிஸ்னாலுமே நீங்க நீங்க லைக் ஆன்சர்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் பேராகிராஃப் யூ கேன் கிவ் ஆன்சர் இன் புல்லட் பாயிண்ட்ஸ். ஸோ பாயிண்ட் போட்டு 2 மார்க்ஸ்னா எக்ஸாக்டா 2 பாயிண்ட்ஸ் கொடுக்காதீங்க, ஜஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ். ஸோ லைக் கரெக்ஷன் பண்றவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னா லைக் 2. ஸோ 5 பாயிண்ட்ஸ்ல நீங்க ஏதாவது 1 2 மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அந்த இன்னொரு 2 பாயிண்ட் உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி உங்களுக்கு மார்க்ஸ் வரும். ஸோ அதனால எப்பவுமே நீங்க ஆன்சர் கொடுக்கும்போது, ஸோ இந்த சப்ஜெக்ட்க்கும் இல்லை, காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் எந்த நீங்க லைக் சப்ஜெக்ட் நீங்க இது பண்ணீங்கனாலுமே, மெயினா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் லைக் நீங்க பாயிண்ட்ஸ் போட்டு நீங்க எந்த அளவுக்கு உங்க பேப்பர் ப்ரெசென்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ இதுதான். ஸோ மீனிங்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இதுதான். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல மேம். கிளியரா இருக்கா இது வரைக்கும்? ஓகே தானே? Yes, ma'am, clear. ஓகேடா. ஸோ தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு லைக் ஸ்கூல்ல வந்து தியரிஸ் எல்லாம் எடுத்துட்டாங்களா, இல்லை எப்படி எப்படி லைக் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு உங்களுக்கு? முடிச்சிட்டாங்க. ஓகே ஓகேடா. ஒருத்தருக்கு தான் முடிச்சிருக்காங்க ஐ கெஸ். எனக்குமே ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டாங்க மேம். ஓகே ஓகேடா. சரி ஓகே. Okay, I will move to the next topic. So features of incomplete records. Features of incomplete records na adhe dhaan. Anga paragraph கொடுத்திருக்காங்க. இங்க like ஒவ்வொரு features incomplete records ஓட features என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படி. nature na same. So it is an unscientific and unsystematic way. ஒரு systematic இருக்காது. Like it's an unsystematic way of recording transaction. Accounting principles and accounting standards are not. அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா நமக்கு அந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் அக்கௌண்டிங் பிரின்சிபல் படி we need to maintain the records. பட் லைக் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்க்கு ஸோ அதெல்லாம் என்ன இல்லை, நெசசரி இல்லை. ஸோ டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் இதுல 2 அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஒன்லி கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன் ஃபுல்லி. ரியல் அண்ட் not maintained properly, some transactions are completely omitted. சில டிரான்சாக்ஷன் என்ன பண்ணிடுவாங்க, கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணிடுவாங்க. ஸோ கேஷ் அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேஷ் பர்சனல். கேஷ்ங்கிறது என்ன வரும், பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா பர்ச்சேஸ், சேல்ஸ்னா சேல்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ பர்சனல் அக்கௌண்ட்ல வரும்போது டெபிட்டார் கிரெடிட்டார் அந்த டேர்ம் லைக் அந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, லைக் இதுல வந்து இன்கம்ஸ் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுல வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ இது செகண்ட் பாயிண்ட். லாக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. ஒரு in recording the transaction among different organization recording their transaction according to the complete records follow பண்றவங்க எல்லாமே எப்படி லைக் என்ன லைக் ஒரு யூனிஃபார்மிட்டியே இருக்காது. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரா நீங்க ஒரு ஜிஎஸ்டி ஃபைல் பண்றீங்க, இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் எல்லாமே லைக் பெரிய பெரிய கன்சர்ன்ஸ் எல்லாமே டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட ரெக்கார்ட்ஸ் நீங்க எந்த கம்பெனிஸ் எடுத்தாலுமே அவங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து யூனிஃபார்மா இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் படி அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். பட் இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பண்றவங்க வந்து ஆஸ் பர் their கன்வீனியன்ஸ், இப்போ நான் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்குவேன், ஃபைல் பண்ணிக்குவேன். ஸோ நீங்க லைக் நீங்க யாராவது பிசினஸ் லைக் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கம்பெனிஸ்க்கு உங்களோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ் தகுந்த மாதிரி நீங்க ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ இது என்ன இருக்காது, ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்காது. ஸோ அதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட். தென் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மே நாட் பிரசன்ட் ட்ரூ ஆர் ஃபேர் வியூ. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, அதாவது இதுதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது. லைக்
என்ன சொல்றது, ஒரு ட்ரூவான பிக்சர் நமக்கு கிடைக்காது. ஸோ டியூ டு த இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்னக்யூரேட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், சும்மா ஜஸ்ட் நம்ம இது வந்திருக்கு இவ்வளோ லைக் இவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் உள்ள வந்திருக்கு, இவ்வளோ இது வெளியே போயிருக்கு அப்படின்னு நம்ம ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுனால அட் எண்ட் ஆஃப் த இயர் நம்ம பார்க்கும்போது கம்ப்ளீட்டான பிக்சர் நமக்கு கிடைக்காது. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஓவர்வியூ, but we can't see the true picture of that particular business. So அதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. So the profit or loss calculated from these records cannot be relied upon. So அதை என்ன பண்ண முடியாது, இது இந்த நம்ம இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அந்த நேம்லயே இருக்கிறது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம அட் எண்ட் ஆஃப் த இயர் வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்றது வந்து அந்த அளவுக்கு என்ன இருக்காது, ட்ரூ ரிலேட்டா இருக்காது. பட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து அக்யூரேட்டா இருக்கும். ஸோ அதுதான் சொல்றாங்க. தென் இட் மே நாட் ரெப்ரசென்ட் த ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் அசெட் அண்ட் லைபிலிட்டி மே நாட் பி பிரசன்ட் ட்ரூ அண்ட் சேம். அதே தான் சொல்றாங்க. நம்ம வந்து இதை வந்து நம்ம ரிலே பண்ணி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ சஸ்டைனபிலிட்டி, only the business which have no legal obligation to maintain the books of accounts and a double entry system may maintain incomplete records. Hence it may be maintained by, say I said as I said, small size sole trader and partnership firm. ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேடர்னா என்ன, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ்க்குன்னு கூட சொல்ல முடியாது, ஷாப்ஸ் வச்சிருக்கவங்க அண்ட் பார்ட்னர்ஷிப் பண்றவங்க, இந்த மாதிரி பிசினஸ் தான் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஒரு பிரைவேட் லிமிட்டடோ இல்ல ஒரு பெரிய பெரிய கன்சர்ன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணவும் முடியாது, அவங்க அதை கன்சிடரும் பண்ண மாட்டாங்க. அதுதான். தென் mixing up of personal and business transactions. Generally, personal transaction of the owner and mixed up of the owners and mixed up with the business transaction. For example, purchase of goods for own use may be mixed along with the business purchase. For example, இப்போ நம்ம நியர்பை நமக்கு க்ரோசரி ஷாப் அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி டிமார்ட் அந்த மாதிரி பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வந்து கன்சர்னுக்குன்னு இப்போ டிமார்ட்டுக்குன்னு வாங்குற ப்ராடக்ட் வந்து தட் இஸ் ஒன்லி ஃபார் த கஸ்டமர்ஸ். அதை வந்து அந்த அந்த இப்போ அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸே அவங்க வந்து பே பண்ணி தான் என்ன பண்ண முடியும், தே கேன் கெட் த ப்ராடக்ட்ஸ். இல்ல நான் இங்க ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி தே கான்ட் யூஸ் த தட் ஓன் பிஸ்னஸ், அந்த ஓன் பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ் அவங்க என்ன பண்ண முடியாது, சும்மா எடுத்துட்டு போக முடியாது. ஆனா இதே நம்ம பக்கத்துல இருக்கிற கடைகள்ல, சின்ன சின்ன கடைகள்ல நமக்கு கிராசரி they will mix up. So கடையில கம்மியா இருந்துச்சுன்னா வீட்டுல இருக்கிறத எடுத்துட்டு வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க. ஸோ வீட்டுல கம்மியாச்சுன்னா கடையில இருக்கிறத எடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, பர்சனல் டிரான்சாக்ஷனையும் பர்சனலையும் பிசினஸையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வென் இட் கம் டு ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த 6th பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? யாராவது ஒருத்தருங்க சொல்லுங்க பாப்போம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட், ஜஸ்ட் ஹெட்டிங் மட்டும் சொல்லுங்க பாப்போம். நோ ஒன்னா? ஓகே, I will move to the next topic. ஸோ லிமிட்டேஷன் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். சேம் அதே தான் வரும், ரிப்பீட்டடா வரும். இட் இஸ் அன் அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் மெயின்டைனிங் ரியல் அதே தான். தென் டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் வந்து பார்த்துருக்கீங்களா, டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் போடுவோம்ல. ஸோ அது வந்து என்ன பண்ண முடியாது, இதுல வந்து பண்ண முடியாது. ட்ரையல் பேலன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அதுல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல இருந்து. ஸோ அதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது வி கேன் கெட் ட்ரையல் பேலன்ஸோட கான்செப்டே என்ன, உங்களோட டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் ஈக்குவல் ஆகணும். ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எதுவுமே வரக்கூடாது. ஸோ அது அது வந்து டிஃப்ரெண்ட் டாபிக். ஸோ அந்த வந்து நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணோம்னா தான் வைல் யூ ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ் யூ வில் கெட் த ஈக்குவல் ஃபிகர். ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், அதுவே இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். ஸோ அதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா ட்ரையல் பேலன்ஸ் வந்து கன்சாலிடேட்டே ஆகாது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு find and it's very difficult to prepare a trial balance to check the arithmetical accuracy of the accounts. Then
then difficulty in ascertaining the profitability of the true profitability of the business. So நம்ம என்ன சொல்லலாம், ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த வருஷம் லைக் நமக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், லைக் ஒரு ஓவர் ஓவர் என்ன சொல்றது, ஓவர் வியூ தான் கொடுக்க முடியுமோ தவிர்த்து லைக் எக்ஸாக்டா இந்த நாமினல் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இவ்வளவுதான் லைக் 20 lakhs வந்திருக்கு, 30 lakhs வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸாக்டா வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இவ்வளவு வந்திருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ அதுதான் சொல்றாங்க. தென் டிஃபிகல்ட்டி இன் அசர்டைனிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ ஒரு கன்சர்னோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறதும் நம்ம என்ன பண்ண முடியாது, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பேஸ் பண்ணி சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா நம்ம அதை வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பிசினஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. லாஸ்ல போதா இல்ல ப்ராஃபிட்ல போதா அப்படிங்கறது நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. தென் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் கேனாட் பி டிடெக்டட் ஈஸிலி. ஸோ நம்ம இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஓன் பர்பஸ்க்கு தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு எம்ப்ளாயி லைக் ஒரு நமக்கு ஹெல்ப்பரா நம்ம ஒருத்தங்களை வச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ அவங்களும் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஏதாவது அதுல வந்து லைக் மேனிப்புலேஷன் பண்ணாலோ இது இல்ல ஏதாவது டிரான்சாக்ஷனை வந்து, ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னென்ன டிரான்சாக்ஷன் டே டு டே என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குதோ எல்லாமே என்ன பண்ணிருக்கணும், கம்பல்சரி வந்து மெயின்டைன் பண்ணிருக்கணும். பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படி இல்லை. ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா அதுல ஒரு பார்ஷியல் இதை மட்டும் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்டர் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரிதான் இப்போ நம்ம நம்ம ஒரு ஹெல்ப்பர் மாதிரி கூட வச்சிருக்கோம் அப்படின்னா தே என்டர் லைக் ஒரு 50 ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு 20 தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி அங்க என்டர் பண்ணாங்கன்னா அதை நம்ம லைக் அதை நம்ம பிலீவ் பண்ணதான் முடியும். ஏன்னா அது வந்து லைக் அது ட்ரூ இது கிடையாது. ஸோ அதனால அந்த மாதிரி இதுல வந்து நம்ம அந்த என்ன சொல்றது மேனிப்புலேஷன் இந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ண முடியாது. அன்அக்செப்டபிள் டு த கவர்மெண்ட் அண்ட் லைக் அதர் அத்தாரிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றோம், ஜிஎஸ்டி ஃபைல் பண்றோம் அப்படின்னா இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ற வாட் டு சே வச்சு ப்ரிப்பேர் பண்ற பில்லிங்கையோ இல்ல அந்த ரெசிப்டோ வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, வி கான் சப்மிட் டு கவர்மெண்ட் ஆர் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ். ஸோ அதுதான் வந்து 6th பாயிண்ட்ல சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து லிமிட்டேஷன்னா இதோட ஸ்கோப் எது எது வரைக்கும், ஸோ எது எது வரை லைக் இதுல என்னென்ன லைக் ஃபிளாஸ் இருக்கு, ஸோ எது எது வரைக்கும் இதோட ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இது லிமிடேஷன் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா, கிளியரா? Yes, ma'am. ஓகேடா. தென் டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அதேதான் அங்க வந்து உங்களுக்கு டாபிக்ஸா கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஸோ இது ஐ திங்க் இது வந்து 5 மார்க் நினைக்கிறேன், 5 மார்க் கொஸ்டின்ல வரும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி நீங்க நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இது கம்பல்சரி பப்ளிக்லயும் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு, 95% சான்ஸ் இருக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ சம்டைம்ஸ் லைக் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் லைக் என்ன சொல்றது சம் கொடுத்து இந்த மாதிரி டிஃபரன்ஸ் அதாவது அக்கௌண்ட்ஸ்ல என்னென்ன டிஃபரன்சியேஷன்லாம் இருக்கோ அதெல்லாமே வந்து படிச்சு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் வந்து லைக் அனதர் ஆப்ஷன் வந்து ஒரு சம் வருது அப்படின்னா லைக் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க டிஃபரன்சியேஷன் படிச்சிருந்தீங்கன்னா அழகா நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி லைக் இந்த டேபிள் போட்டிங்கனாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால அக்கௌண்ட்ஸ்ல என்னென்ன டிஃபரன்சியேஷன் இருக்கோ அதை மட்டும் தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட்ல லைக் டிஃபரன்சியேஷன் ஹோல் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து லைக் லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் என்னென்ன டிஃபரன்சியேஷன் இருக்கோ ஸோ அது எல்லாமே நோட் பண்ணி வச்சு அது எல்லாமே பைக் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் டைம்ல வந்து அது யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ டிஃபரன்சியேஷன் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் சொல்றேன். ஸோ ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல எப்படி இருக்கும்னா both debit and credit aspects of the transactions are recorded. Incomplete recordsல வந்து debit and credit aspect of all the transaction are not recorded completely. For some transaction both aspects are entered, some transaction are partially so சில transaction omit பண்ணிருப்போம், சில transaction include பண்ணிருப்போம். ஸோ அதான். ஆனா இங்க வந்து both credit and aspect ரெண்டுமே வந்து என்டர் ஆயிருக்கும். டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். இங்க வந்து நமக்கு 3 அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். பர்சனல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, லைக் டெபிட் ஆர் கிரெடிட் ஆர் இந்த லைக் பர்சன்ஸ் ரிலேட்டட் பண்ணி வரது. லைக் டெபிட் நம்ம லைக் நமக்கு கடன் கொடுத்தவங்களோ இல்ல நம்ம இன்னொருத்தங்க கிட்ட இருந்து வாங்கினதோ. ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம், எது கீழே கொண்டு வருவோம்னா பர்சனல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட்னா இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன எதுல வரும், லைக் நாமினல் அக்கௌண்ட்ல வரும். But when it comes to incomplete records, it's in general only personal and cash accounts are maintained fully. Real and nominal accounts are not maintained fully. So அங்க வந்து just
கேஷ் லைக் பர்சனல் அக்கௌண்ட் இது ரெண்டு மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. தென் as previously like previous trial balance வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். யூ கேன் ஏபிள் டு ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ். பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல என்ன பண்ண முடியாது, லைக் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. தென் சேம் டிட்டர்மினேஷன் ஆஃப் ட்ரூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல வந்து நம்ம அக்யூரேட்டா ப்ரிடிக்ட் பண்ண லைக் அக்யூரேட்டா நம்ம அது ப்ராஃபிட்ல தான் போதா லாஸ்ல தான் போதா அப்படின்னு we can able to identify. பட் லைக் when it's come to incomplete records we can't say. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. தென் டிட்டர்மினேஷன் ஆஃப் சேம் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ பிஸ்னஸ் வந்து லைக் balance sheet can be prepared to know the true. So assets and liabilities. So assets and liabilities னா என்ன? So நம்ம யாருக்கெல்லாம் லைக் we are liable to pay repay back. So அதுதான் வந்து liabilities. அசட்டுங்கிறது at end of the at end of the year நம்ம கிட்ட எவ்வளவு அசட்ஸ் இருக்கு. அசட்ஸ்ங்கிறது நம்மளோடது, லைபிலிட்டிஸ்ங்கிறது நம்ம இன்னொருத்தவங்களுக்கு லைக் ரீபேக் பண்றது. ஸோ அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், அட் எண்ட் ஆஃப் த லைக் ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறது வந்து அட் எண்ட் ஆஃப் த டே லைபிலிட்டி நமக்கு அதிகமா இருக்கணும், அசட் அதிகமா இருக்கணும். அஃப்கோர்ஸ் அசட் தான் அதிகமா இருக்கணும். ஸோ அசட் அதிகமா இருந்தாதான் we can say it is a profit. ஸோ அதை வச்சுதான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். தென் பேலன்ஸ் ஷீட் cannot be prepared. ஸோ இதை லைக் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை வச்சு we can't prepare the balance sheet. தென் சஸ்டைனபிலிட்டி. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம்ங்கிறது ஈவன் ஸ்மால்ல இருந்து ஹை லெவல் வரைக்குமே டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் when it comes to incomplete records it is suitable for small size sole trader and partnership firm. இவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், லைக் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டி அப்படின்னா லைக் இது வந்து ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு ட்ரூ டாக்குமெண்டா இருக்குமா அப்படின்னா ஸோ கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் ரிலையபிள். இட் இஸ் சின்ஸ் இட் இஸ் அன்சைன்டிஃபிக். தென் அக்செப்டபிலிட்டினா லைக் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து லைக் தே கேன் அக்செப்ட் இட். பட் வென் இட்ஸ் கம் டு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, திஸ் இஸ் நாட் அன் அக்செப்டபிள் டாக்குமெண்ட். ஸோ இதுதான் லைக் டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ எல்லாமே லைக் ஃபீச்சர்ஸ், லிமிடேஷன்ஸ், டிஃபரன்ஸ் இது எல்லாமே லைக் அங்க வந்து லைக் உங்களுக்கு பாயிண்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க, இங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. எல்லாமே இன்டர்லிங்க் தான். ஸோ ஒரு ஒரு 8 பாயிண்ட்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. இதேவே நீங்க வந்து லிமிடேஷன்ஸ்ல கேட்டாலும் சரி, ஃபீச்சர்ஸ்ல கேட்டாலும் சரி, டிஃபரன்ஸ்ல கேட்டாலும் சரி, லைக் மாத்தி மாத்தி நீங்க வந்து ஆன்சர் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? மேம் அந்த 5th பாயிண்ட் மட்டும் ஒன் டைம் திரும்ப சொல்றீங்களா மேம்? டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷனா? எஸ் மேம். ஸோ பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவோம்டா, ஸோ லைபிலிட்டிஸ், அசட்ஸ். ஓகேவா? ஸோ லைபிலிட்டிஸ்ங்கிறது என்ன, ஜென்ரலா லைபிலிட்டிஸ்ங்கிறது என்ன மேம்? டு பே டு த கிரெடிட்டர்ஸ் அந்த மாதிரி. நம்ம யாருக்கெல்லாம் பே பண்ணோம் அட் எண்ட் ஆஃப் த லைக் ஸோ அட் எண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் இயர் நம்ம என்ன செக் பண்ணுவோம், லைபிலிட்டிஸ்னா இட்ஸ் நத்திங் பட் ஸோ லைக் ஸோ வி ஆர் லைபிள் டு பே சம்திங் ஆர் சம்படி. ஸோ அதுதான் என்னது லைபிலிட்டிஸ். ஸோ அசட்டுங்கிறது என்ன, அட் எண்ட் ஆஃப் த இயர் நம்ம கிட்ட என்ன இருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ லைபிலிட்டிஸ்ல என்னென்ன வரும், சேலரிஸ். இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம சேலரிஸ் கொடுக்குறோம்னா சேலரி வரும், வேஜஸ் கொடுக்குறோம்னா வேஜஸ் வரும். வேஜஸ்ங்கிறது லேபர்ஸ்க்கு கொடுக்கறது. ஸோ சேலரிங்கிறது எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கறது, வேஜஸ்ங்கிறது லேபர்ஸ்க்கு கொடுக்கறது. ஸோ இது அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கப்புறம் லைக் தென் கிரெடிட்டார்ஸ் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைபிலிட்டிஸ்ல சொல்லுவோம். அசட்ல என்ன சொல்லுவோம், நம்ம கிட்ட இருக்க ஃபர்னிச்சர், மெஷினரிஸ், ப்ராஃபிட் இதெல்லாம் நம்ம எங்க கொண்டு வருவோம், லைக் அசட் சைட்ல கொண்டு வருவோம். ஸோ அசட் லைக் லைபிலிட்டிஸ் அதிகமா வந்தா ப்ராஃபிட்டா, அசட் அதிகமா வந்தா ப்ராஃபிட்டா? இப்ப நான் டிஃபரன்ஸ் சொல்லிட்டேன். ஸோ நீங்க இதை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். மேம் அசட் அதிகமா வந்தா ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ நீ லைக் அப்போ அசட் அதிகமாக வந்தா தானே ப்ராஃபிட். ஸோ அப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டுங்கிற ஒன்று ப்ரிப்பேர் பண்ணாதான் நம்ம கிட்ட அசட் அதிகமா இருக்கா, லைபிலிட்டிஸ் அதிகமா இருக்கான்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ ஓகே வி ஆர் இன் அ குட் பொசிஷன், ஃபினான்ஷியல் பொசிஷன் படி லைக் வி ஆர் ஸோ நமக்கு இப்போ அசட் அதிகமா இருக்கு அப்படின்னா ஸோ ஆப்வியஸ்லி லைக் வி ஆர்